தற்போதைய முக்கிய செய்தியாக உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தமிழக அரசினுடைய மனுவில் தற்போது என்ன கோரப்பட்டிருக்கு? தமிழக அரசு மனுவில் பார்த்தீங்கன்னா நேற்று நீதிபதி தனி நீதிபதி கிருபாகரன் சென்னை மாநில தேர்தல் ஆணையத்தோட அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காரு. 17 மற்றும் 19ஆம் தேதியில உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும், 2 கட்டமாக நடைபெறும் சொன்ன அறிவிப்பாணை அவசரமாக வெளியிடப்பட்டதாக தெரிவித்து அரசாணை மற்றும் ரத்து செஞ்சிருக்காரு. இந்நிலையில இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் சார்பாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீடு மனு இன்று மாலைக்குள்ள எண்ணிடும் பணி முடியும் பட்சத்துல நாளை விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் இன்னைக்கு மதியம் 2:15 இரண்டாவது அமர்வில் தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞரோ அல்லது அரசு தரப்பு வழக்கறிஞரோ நேரில் ஆஜராகி அவசர முறையீடு செய்வார்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனாக்க அவசர முறையீடு எதுவும் செய்யாம நேரடியாக நாங்கள் மனு தாக்கல் செய்கிறோம். மேல்முறையீடு மனு தாக்கல் செய்த பிறகு அது வழக்கமான நடைமுறைப்படி நாளை அல்லது நாளை மறுநாளைக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி. குமார் அவர்கள் நம்மிடையே தெரிவிச்சிருக்காரு. இந்த மனுவில் குறிப்பாக நம்ம என்ன கைக்கு அவங்களோட மனுவோட நகல் அவங்க இன்னும் எண்ணிடப்படாதனால நமக்கு நகல் கொடுக்கல அப்படின்னாலும் வழக்கமாக அவங்க முக்கியமாக என்னென்ன பாயிண்ட்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீதிபதி அவங்க அரசாணை எதிர்த்து தான் இந்த வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அரசாணை மேல எந்தவித உத்தரவும் முறையாக பிறப்பிக்காத நிலையில அரசாணை செல்லும் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க மனுவில் முறையாக கேட்காத தேர்தல் ஆணைய உத்தரவு ரத்து பண்ணணும்னு கேட்கவில்லை என்றாலும் அதில் நீதிபதி கையில் எடுத்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. தேர்தல் ஆணையம் தரப்பிலையும் மாநில அரசு தமிழக அரசு தரப்பில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் தெரிவித்த கருத்துக்களையும் சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களையும் முறையாக பரிசீலிக்காமல் தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இதன் மூலம் 106 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்ட தொகை வீணாகிவிடும் அபாயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்டோபர் 24ஆம் தேதி வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைவதால் அந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை முறையா பரிசீலிக்காம இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதுனால தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்காக குறிக்கப்பட்ட தேதிகளில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த மனுவில் கேட்டிருக்காங்க. முகேஷ், தேர்தல் ஆணையம் தரப்புல யார் இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க? ஓகே தேர்தல் ஆணையம் திவ்யா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் தரப்புல பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தோட ஆணையர் தான் மனுவை தாக்கல் செய்திருக்கிறாரு. இந்த மனுவோட நகல் கிடைக்கும் பட்சத்துல அவங்க முழுமையாக யார் தரப்புல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற முழுமையான விவரங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்ம கிடைத்த ஆரம்ப கட்ட தகவல்கள் படி திமுக தொடர்ந்த வழக்கில் நேற்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யணுன்ற ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. அதுக்கான என்ன காரணங்களுக்காக தங்களோட வாதத்தை முன்வைத்து ரத்து செய்யணும் அப்படின்ற தன்னோட வாதத்தை ரத்து செய்யணுன்ற கோரிக்கையை அவங்களோட மனுவை முழுமையாக படிக்கும் போது தான் தெரியும். முகேஷ், இந்த மனு என்பது நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்ப்பதா சொல்லிருக்கீங்க. எந்த நீதிபதி விசாரிப்பார் அப்படின்னு குறித்த தகவல் ஏதாவது இருக்கு? நிச்சயமா திவ்யா, இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட இன்னைக்கு நீதிபதிகள் பதவியேற்பு விழா இருக்கிறதுனால இன்று காலை முதல் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்று மாலை வரை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அனுமதிக்கப்படும். அனைத்து மனுக்களும் இரண்டாவது அமர்வில் அதாவது இந்த மேல்முறை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் இரண்டாவது அமர்வில் நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. இரண்டாவது அமர்வில் நீதிபதி குல்வாடி ஜி. ரமேஷ் மற்றும் வி. பார்த்திபன் ஆகியோர் இன்று அமர்ந்திருக்கிறார்கள். நாளைக்கு இதே நீதிபதிகள் முன்னிலை தான் விசாரிக்கப்படும். ஒருவேளை இன்று மாலை அவசர முறையீடு செய்ய வாய்ப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு மதியம் 2:15 மணிக்கு அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி முதலமைச்சரை சந்திப்பதற்காக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று விட்டதால் இன்று 2:15 மணிக்கு இரண்டாவது அமர்வில் எந்தவித முறையீடும் செய்யவில்லை. ஒருவேளை நீதிமன்ற நேரம் முடியும் நிலையில 4:45 மணிக்கு அவசர முறையீடு செய்து நாளைக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வாய்ப்புள்ளது. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்று இரவு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் பட்டியலை பார்த்துவிட்டு அவர்கள் மனு நம்பராகி பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றால் நாளை காலை 10:30 மணிக்கு நீதிமன்றம் தொடங்கும் பொழுது முறையிட்டு நாளை ஒரு மதியம் விசாரணைக்கோ அதாவது எண்டாவது லிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எண்டாவது லிஸ்ட் விசாரணைக்கு தங்கள் மேல்முறை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தரப்பில் முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. திவ்யா, தொடர்ந்து இணைப்பு இருங்க முகேஷ். தற்போது நமது செய்தி அறையில் செய்தியாளர் ராமானுஜம் நம்மோடு இணைந்து இருக்கிறார். ராமானுஜம், மாநில தேர்தல் ஆணையம் தற்போது இத்தகைய மேல்முறையீட்டு மனுக்கு சென்றிருக்கிறார்கள். முன்னதாக நேற்று நீதிபதி கிருபாகரன் குறிப்பிடும் போது இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை, குற்றப்பின்னணி உடையவர்கள் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது, இந்த மாதிரியான பல விஷயங்களை கூறி இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு ரத்து செய்திருந்தார்கள். தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் எப்படி பார்க்கக்கூடும்?
இந்த மேல்முட்டு அதாவது தற்பொழுது தமிழக அரசு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தனி நீதிபதி கிருபாகரன் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சென்றிருக்கிறார். குறிப்பாக திமுக சார்பில் அதை தொடர்ந்து அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு என்பது சரிவர பின்பற்றப்படவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் இந்த மனுவினுடைய முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் இதனெல்லாம் விசாரித்த பின்னர் நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். போதிய கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் எல்லோரும் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தோம் என்றால், அதாவது நேற்று அறிவித்துவிட்டு இன்றே நாளை முதல் தேர்தல் தொடங்கும் என்ற தோணியில் உடனடியாக தேர்தலை அறிவித்திருக்கிறீர்கள். போதிய கால அவகாசம் கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடைபெற்றதோ அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது இருக்க வேண்டும், அதெல்லாம் பின்பற்றப்படவில்லை என்பதெல்லாம் நீதிமன்ற வாதத்தில் முன்வைக்கப்பட்டது. அதுதான் தற்போது நீதிபதியுடைய இதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குற்ற பின்னணி இருப்பவர்களை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பு இந்த தேர்தல் ஆணையத்தில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும். வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும் பொழுது அது பற்றி குறிப்பிட வேண்டும். அந்த குற்ற பின்னணி பற்றிய தகவல்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றால் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தான் தற்பொழுது தமிழக அரசானது மேல்முறையீடு மனுவிற்கு சென்றிருக்கிறது. மேல்முறையீடில் அவர்கள் தங்களது தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்க வாய்ப்பாக அது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போதிய கால அவகாசம் இல்லை என்பது தமிழக அரசு ஏற்கனவே சொன்ன காரணம். அதே காரணத்தை இங்கு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நடப்பதால் சுழற்சி முறைக்கு வாய்ப்பில்லை என்பது தமிழக அரசினுடைய வாதமாக இருக்கும். இதை நீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது என்பது நாளை வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதுதான் தெளிவாக தெரிய வரும். திவ்யா, ராமானுஜம், இந்த நேரத்தில் வரும் 24ஆம் தேதியோட உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினர்களுக்கான பதவிக்கால முடிவடையும் சூழல்ல நேற்று நீதிபதி கிருபாகரன் இது பற்றி பேசும்போது என்ன விதிகளை சொல்லியிருந்தார்? உள்ளாட்சி காலத்தில், அதாவது 5 ஆண்டுகள் முடிந்து உள்ளாட்சியினுடைய பதவி காலம் என்பது வருகிற அக்டோபர் 24ஆம் தேதியோடு முடிகிறது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் மீண்டும் தேர்தலை நடத்துங்கள் என்று நீதிபதி கிருபாகரன் உத்தரவிட்டிருந்தார். அதுவரை தனி அலுவலரை நியமித்து கிராம ஊராட்சி மற்றும் உள்ளாட்சி பதவிகளுக்கு உண்டான பணியிடங்களுக்கு தேவையான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று அரசுக்கு அவர் ஆலோசனையாகவும் உத்தரவாகவும் தெரிவித்திருந்தார். இதனை தான் எதிர்த்து தற்போது தமிழக அரசானது மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் இதற்காக 106 கோடி ரூபாய் வரை நாங்கள் அதாவது திட்டத்திற்கு செலவிட பட்டிருக்கிறது. அந்த செலவினங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அதிகாரங்களுடைய காலம் முடிவடையக்கூடிய காலமும் சிறிதானதான் இருக்கிறது. கால அவகாசம் இல்லாத சூழலில் தான் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமா அல்லது டிசம்பர் 31 வரை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள அதற்கு ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி முன்னர் அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதியில் தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதே தேதிகளில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய வாதம். எனவே நாளை தமிழக அரசு அதை குறிப்பிட்டு கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசினுடைய வாதத்தில் வலு சேர்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படக்கூடியது அக்டோபர் 24 உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமே திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும். தனி அலுவலர் நியமித்தாலும் அது குறுகிய காலம் தான். எனவே அதை எதிர்த்து தான் அவர்கள். ராமானுஜம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் செய்தியாளர் முகேஷிடம் பேசலாம். முகேஷ், தற்போது தேர்தல் ஆணையம் தரப்புல இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களா, தங்கள் தரப்பு வாதங்களா முன்வைக்கக்கூடியவை என்ன? திவ்யா, இப்போ பார்த்தீங்கன்னாக்க தனி நீதிபதி முன்னிந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, அவசர கதியில நாங்கள் அறிவிப்பு வெளியிட்டது 2016ஆம் ஆண்டு அவசர கதியில வெளியிட்டதாக சொல்வது முழுக்க தவறு. ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் பொழுதும் 2011ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் பொழுதும் என்ன மாதிரியான நடைமுறையை ஏற்கனவே உள்ள அரசுகள் பின்பற்றியதோ அதை பின்பற்றி தான் தற்போதும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் நாள் தேர்தலுக்கான அட்டவணை வெளியிடப்பட்ட பிறகு மறுநாள் தான் வேட்புமனுக்கள் வாங்கப்பட்டது அப்படின்னு 2006லையும் 2011லையும். அதே மாதிரி தான் இந்த தடவையும் செப்டம்பர் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளியாகிவிட்டு 26ஆம் தேதி முதல் வேட்புமனுவை வாங்கினோம். அக்டோபர் 3ஆம் தேதி வரை வேட்புமனைகளை பெற்றுக் கொண்டிட்டு இருந்தோம். அக்டோபர் 3ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் முடிகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு இது 2006-11 அப்போது தேர்தல் அட்டவணை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி தாக்கல் செய்த அட்டவணையில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டது முறையாக தான் இருந்துச்சு. ஆனாக்க பஞ்சாயத்து சட்டம் பிரிவு 24 படி பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக ஒரு மாதிரி அறிவிப்பு போல இந்த 2வது வாரம் 3வது வாரம் தான் தேர்தல் நடக்க போகிறது, இதற்கான தேதிகள் உத்தேச தேதிகள் இவையாக தான் இருக்கும் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடணும். அப்பொழுது அதற்கு அடுத்த ஒரு வார காலத்து இடைவெளிக்குள்ளதான் 2வது அறிவிப்பாக தேதிகளை நிர்ணயித்து ஒரு முடிவை வெளியிடணும் அப்படின்னு வழக்கமான நடைமுறையா இருந்துட்டு இருக்கு. அப்படின்ற முறையை முறையாக பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. அதை முழுமையாக மறுத்த தேர்தல் ஆணையம் தரப்பும் சரி, ஊரக வளர்ச்சித்துறை தரப்பிலையும் தெரிவித்தது என்னன்னாக்க, பழைய நடைமுறைகளை பின்பற்றி முழுமையாக நேர்மையாக நியாயமாக தேர்தல் நடத்தணும் தான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கதா தெரிவிச்சிருந்தாங்க. திவ்யா,